ஆண்டவருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. தொடர்ந்து நம்முடைய சிந்தனைக்கு ஆதாரமாக வேதத்திலிருந்து நாம் ஒரு வசனத்தை முதலாவது நாம் வாசிப்போம். பிலிப்பியருக்கு எழுதின நிருபம் 3ஆம் அதிகாரம் 20வது வசனம். நம்முடைய குடியிருப்போ பரலோகத்தில் இருக்கிறது, அங்கே இருந்து கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து என்னும் இரட்சகர் வர எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கிறோம். அல்லேலூயா. நம்முடைய குடியிருப்போ பரலோகத்தில் இருக்கிறது. அல்லேலூயா. நம்முடைய குடியிருப்பு எங்க இருக்கு? பரலோகத்தில் இருக்கு. பக்கத்தில் இருக்கவங்களை பார்த்து சொல்வீங்களா? பார்த்து சொல்லுங்க பாப்போம். சொல்லுங்க. நம்ம குடியிருப்பு எங்க இருக்கு? பரலோகத்தில் இருக்கு. அல்லேலூயா. ஆங்கிலத்தில் வாசிக்கும் போது அவர் சிட்டிசன்ஷிப் இஸ் இன் ஹெவன் அப்படின்னு வாசிக்கிறோம். அல்லேலூயா. அப்போது இந்த வார்த்தையோட அந்த வார்த்தை ரொம்ப சிட்டிசன்ஷிப் அப்படின்னு சொல்லும்போது குடியுரிமை. அல்லேலூயா. அப்படி தானே? இப்போ வெளிநாட்டில் வேலைக்கு போகிறவங்கெல்லாம் என்ன செய்கிறாங்க, அந்த நாடு அவங்களுக்கு பிடிச்சிருச்சுன்னா உடனே அடுத்த முயற்சி அங்கே என்ன செய்யணும், சிட்டிசன்ஷிப் வாங்கணும், இங்கேயே இருந்துடலாம், இந்த தேசத்திலே இருந்துடலாம், இது நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லி என்ன செய்கிறாங்க, மோஸ்ட்லி ஃபாரின் போகிற நிறைய பேர் அங்கேவே என்ன செய்கிறாங்க, செட்டில் ஆகிடுறாங்க. அல்லேலூயா. ஆமாம், பிடிக்காதவங்க பழையபடியும் திரும்பி என்ன செய்வாங்க, இங்கே வந்துடுறாங்க. ஆகவே அதுதான் என்னது, குடியுரிமை. இங்கே குடியிருப்பு அப்படின்னு சொல்லி தமிழில் வாசிக்கிறோம். ஆங்கிலத்தில் இந்த வார்த்தை ரொம்ப கரெக்டாக சொல்லப்பட்டிருக்கு. அல்லேலூயா. இப்போ நம்ம எல்லாம் எங்கே குடியுரிமை இருக்குது? இப்போ இங்கே இருக்குல்ல, இந்திய குடியுரிமை இருக்குல்ல. அல்லேலூயா. இதே போல் இது உலக பிரகாரமாக நமக்கு அந்த குடியுரிமை என்ன செய்கிறாங்க, நம்ம இந்த தேசத்தில் பிறக்கும்போது நமக்கு இந்த குடியுரிமை கிடைக்கிறது. அல்லேலூயா. அல்லேலூயா. இன்னொரு தேசத்தில் பிறக்கும்போது அது கொஞ்சம் நம்ம என்ன செய்யணும், முயற்சி பண்ணணும். அல்லேலூயா. புதுசாக ஒரு தேசத்துக்கு போகும்போது அதுக்கு ட்ரை பண்ணணும். அதே போல் இங்கே சொல்லப்பட்டிருக்கிற நம்முடைய குடியிருப்போ பரலோகத்தில் இருக்கிறது. அல்லேலூயா. இந்த உலக பிரகாரமாக சில காரியங்கள் இருந்தாலும் உண்மையான நம்முடைய குடியிருப்பு எங்கே இருக்குது? பரலோகத்தில் இருக்குது. அல்லேலூயா. அப்படின்னு பைபிளில் போட்டிருக்கு. இருக்குதா அப்படிங்கிறத நம்ம நினச்சிருக்கணும், செக் பண்ணிக்கணும், பரலோகத்தில் குடியிருப்பு வாங்கிக்கிடணும். அல்லேலூயா. அல்லேலூயா. ஆகவே இந்த ஆராதனை தேவன் நமக்கு உணர்த்துகிற காரியம், பரலோகத்தில் நமக்கு குடியிருப்பு இருக்குதா? ஏன்னா ஒரு நாள் இந்த உலகம் என்ன செய்யும், அழிஞ்சு போகும். அப்படி இல்லை, கொஞ்ச நாள் இந்த உலகம் இருந்தால் கூட நம்ம என்ன செய்வோம், போயிடுவோம். அல்லேலூயா. யாருமே இங்கே நிலையானவங்க கிடையாது, இந்த உலகமும் நிலையானது கிடையாது. அதனால தான் ஆண்டோட பிள்ளைகளுக்கு ஆண்டவர் பரலோகத்தில் சிட்டிசன்ஷிப் வச்சிருக்கிறார். அல்லேலூயா. குடியுரிமை உங்களுக்கு கொடுத்துருக்கிறார். அல்லேலூயா. அதை நம்ம என்ன செய்யணும், சுதந்திரிக்கணும். அல்லேலூயா. இப்போ ஒரு தேசத்துக்கு போனால் அங்கே குடியுரிமைக்கு அங்கே சில விதிகள் இருக்கிறது. அதை நம்ம என்ன செய்யணும், அப்ளை பண்ணி அதுக்காக முயற்சி பண்ணி அதை வாங்கணும். சும்மா இருக்குதுன்னா கிடைக்குமா? கிடைக்காது. அல்லேலூயா. அதே போல தான் பரலோகத்தில் நமக்கு குடியிருப்பு இருக்கிறது. அல்லேலூயா. அங்கே குடியுரிமை நமக்கு உண்டு. இப்போ இந்த பூமியில் இருக்கும்போதே நம்ம என்ன செய்யணும், பரலோகத்தில் குடியுரிமையை வாங்கி கொள்ள வேண்டும். அல்லேலூயா. அல்லேலூயா. அப்போந்தான் நம்ம எப்போ செத்தாலும், நாம் எப்போ போனாலும் பரலோகத்துக்கு போகலாம். அல்லேலூயா. வரும்போது பார்த்துக்கலாம், போகும்போது பார்த்துக்கலான்னா அந்த நேரம் அவசரத்தில் என்ன செய்ய முடியாது, ஒன்றுமே பண்ண முடியாது. அல்லேலூயா. ஆகவே ஆண்டவர் நல்ல ஜீவனையும் நல்ல ஞானத்தையும் நல்ல சுகபலனையும் தந்திருக்கிற இந்த காலத்திலே நாம் என்ன செய்ய வேண்டும், பரலோகத்தில் குடியுரிமையை வாங்கிக்கணும். அல்லேலூயா. எத்தனை பேருக்கு பரலோகத்தில் குடியுரிமை இருக்குன்னு தெரில. பிரசங்கில வாசிக்கிறோம் இல்லையா, அந்த வாலிப பிராயத்தில் சிருஷ்டிகரை நினை, எல்லாம் முடிஞ்ச பிறகு அப்புறம் ஆண்டவரை தேடலாம் நினைக்காத. அதே போல தான் அல்லேலூயா. நினைக்கிறோம் எல்லாத்தையும் முடிச்சுட்டு நம்ம எங்கே போகலாம், பரலோகத்துக்கு போகலாம் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். அது போகிறது இருக்கட்டும், அது ஆண்டவரை ஒவ்வொருத்தருக்கும் எந்த நேரம் வச்சுருக்காரோ அப்போ தான் போக முடியும். அல்லேலூயா. ஆனால் போகிறதுக்கு முன்னாடி அங்கே குடியுரிமை இருக்குதா அப்படின்னு நம்ம என்ன செய்யணும், செக் பண்ணணும். அல்லேலூயா. அந்த குடியுரிமையை என்ன செய்ய வேண்டும், பெற்றுக்கொள்ள வேண்டும். ஆகவே நம்முடைய குடியிருப்போ பரலோகத்தில் இருக்கிறது.
நீங்கள் மரணத்துக்கு பின்பு உங்களுக்கு குடியுரிமை பரலோகத்தில் நீங்கள் வாங்கலை அப்படின்னா, நீங்களாக இருந்தாலும் சரி நானாக இருந்தாலும் சரி தான், அல்லேலூயா, ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு எங்கே குடியுரிமை சாங்ஷன் ஆகும் அப்படின்னா நரகத்தில். அங்கே உடனே இங்கே இல்லைன்னா அங்கே வேறு எங்கே 2 கட்ட நிலைமையெல்லாம் ஆண்டவர் விடவே மாட்டார். அல்லேலூயா. ஆண்டவர் 2 கட்ட இதில் விடவே மாட்டார். மனுஷன் தான் 2 கட்ட இல்லை என்ன செய்வான், அங்கெல்லாம் சிலர் விட்டுருவான். அல்லேலூயா. ஆண்டவர் அப்படிப்பட்டவர், கர்த்தர் நீதி உள்ளவர். அல்லேலூயா. ஒன்றில் உங்களை பரலோகத்தில் கொண்டு போய் சேர்ப்பார். நீங்கள் குடியுரிமை வாங்கலை அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக வண்டி எங்கே போய் இறக்கி விட்டுரும். ஆமாம், 2 நம்ம இங்கே முடிவு பண்ணிக்கிட வேண்டியதான். அல்லேலூயா. இங்கே இருக்கணும்னு நினச்சாலும் நரகத்துக்கு தான் போகணும். அல்லேலூயா. ஆகவே எப்போதும் நம்ம மைண்டில் இருக்கணும், இது நமக்கு சொந்த பூமி அல்ல. நம்ம பாடல, இந்த பூமி ஒரு சொந்தம் அல்ல, நமக்கு சொந்தம் அல்ல. அல்லேலூயா. அல்லேலூயா. ஆகவே இந்த பூலோகத்துக்குரிய காரியத்தையே நினைத்து கொண்டிருக்கிறோம் அப்படின்னா கொஞ்சம் நீங்கள் யோசிச்சுக்கோங்க, நமக்கு குடியுரிமை அங்கே மேலே இல்லை போல. அல்லேலூயா. இங்கே யோசித்து இதே நினச்சிட்டு இருக்கவங்களுக்கு மேலே கண்டிப்பாக குடியுரிமை இருக்காது. அல்லேலூயா. ஆமாம், இப்போ ஒரு தேசம், ஒரு அமெரிக்க தேசத்துக்கு போய் அங்கே குடியுரிமை வாங்கிறவங்க என்ன செய்கிறாங்க, அதிகமாக நம்முடைய இந்தியாவை நினச்ச மாட்டாங்க, நிற்க மாட்டேன், இனி நம்ம அங்கே தானே இருக்க போகிறோம், என்னைக்காவது நம்ம அங்கே போனால் போவோம் வந்தால் வரும் அப்படின்னு. ஆனால் அதை வாங்காதமே இருக்கிறவங்க என்ன செய்வாங்க, எப்படினாலும் இந்தியா மேலே ஒரு பாசம் இருக்கும், நம்ம நாடு, நம்ம தேசம், நம்ம மக்கள் அப்படிங்கிற ஒரு எண்ணம் இருக்கும். அல்லேலூயா. அதே போல் நம்ம குடியுரிமை பரலோகத்தில் இருந்துன்னா நம்முடைய நாட்டமெல்லாம் எப்படி இருக்கும். ஒரு வாரத்துக்கு முன்னாடி நம்ம தியானிச்சோம் இல்லை, கீழானவைகள் அல்ல மேலானவைகளை நாடுங்கள். அல்லேலூயா. அப்போ உங்கள் நாட்டம் மேலே இருக்குதா கீழே இருக்குதா, அதை வச்சு நீங்கள் புரிஞ்சுக்கலாம் குடியுரிமை எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லி. அல்லேலூயா. அல்லேலூயா. உங்கள் பொக்கிஷம் எங்கேயோ அங்கே உங்கள் இருதயம் இருக்கும். அல்லேலூயா. ஆகவே எல்லாரும் பரலோகத்தில் என்ன செய்யணும், குடியுரிமை வாங்கிக்கணும். முடிஞ்சு போன உடனே பாஸ்ட்டை வாங்கிட்டு போகலான்னு நினைக்காதுங்க. அல்லேலூயா. நானே ஆண்டவர்கிட்ட தான் வாங்கணும். அல்லேலூயா. உங்களுக்காக நான் வாங்கவே முடியாது, சொல்ல தான் முடியும். ஆகவே குடியுரிமை நமக்கு இருக்குதா பரலோகத்தில், நம்முடைய குடியிருப்போ பரலோகத்தில் இருக்கிறது. அப்படி இல்லைன்னா எங்கே இருக்குது, எங்கே இருக்குது, நரகத்தில் ஆட்டோமேட்டிக்காக இருக்கும். அல்லேலூயா. நரகம் பிசாசுக்காகவும் அவருடைய தூதர்களுக்காகவும் ஆயத்தம் பண்ணப்பட்ட இடம். அந்த இடத்துல வேறு என்ன பண்ண, குடியுரிமை இல்லாதவங்களே அகதிகளாக என்ன செய்வாங்க, நரகத்தில் அங்கேயும் குடியுரிமை கிடையாது, அகதிகளாக அங்கே என்ன செய்யலாம், தங்கலாம். அல்லேலூயா. தேசத்துங்களில் அகதிகள் இருக்கிறாங்கல்ல, அது மாதிரி நரகத்தில் அகதிகளாக போயிடாதுங்க. அல்லேலூயா. அங்கே ஒருத்தன் குடியுரிமை வாங்கி வச்சிருக்கிறான், பிசாசு என்ன செய்யிருக்கான், அவனுக்கு சீட்லாம் போட்டு ரெடியாக வச்சிருக்கான். அல்லேலூயா. அவனுக்காக ஆயத்தம் பண்ணப்பட்டது. ஆனால் மனிதர்கள் பாவம் செய்வதனால என்ன செய்கிறாங்க, அங்கே அகதிகளாகி சென்று கொண்டிருக்கிறார்கள். அல்லேலூயா. ஆகவே குடியிருப்பு இருக்கும்போது, நமக்குன்னு குடியுரிமை இருக்கும்போது நம்ம எதுக்கு நரகத்தில் அகதிகளாக போய் இருக்கணும். அல்லேலூயா. ஆகவே குடியுரிமை வாங்கிக் கொள்ளுங்கள். இந்த குடியுரிமையை கர்த்தர் யாருக்கு கொடுக்கிறார், யாருக்கு இந்த குடியுரிமை இல்லை என்பதை நாம் பார்க்க போகிறோம். முதலாவது யாருக்கு இல்லை அப்படிங்கிறத நம்ம பார்த்துடலாம். பொதுவாக அந்த குடியிருப்பு குறித்து, நம்முடைய குடியிருப்பு பரலோகத்தில் இருக்குன்னு சொல்கிறோம் இல்லையா, இந்த பரலோகம் எப்படி இருக்கும், இந்த குடியிருப்பு எப்படி இருக்கும், அதில் உள்ள காரியங்கள்லாம் வெளிப்படுத்தின விசேஷத்தில் 21, 22 ஆகிய அதிகாரங்களை வாசிக்கும் போது நமக்கு தெரியும். நிறைய பேர் இந்த அதிகாரத்தை வாசிக்கிறது இல்லை, இது தெரியாது. ஏன்னா வெளிப்படுத்தலனால பயமாக இருக்குது, பயப்படுறதுக்கு ஒன்றும் இல்லை. அல்லேலூயா. வெளிப்படுத்தல தான் நிறைய ஆசீர்வாதங்கள் நமக்கு இருக்குது, மகிமையான ஆசீர்வாதங்கள். அல்லேலூயா. ஆகவே 21, 22 ஆகிய வசனங்களை வாசிக்கும் போது அங்கே நம்முடைய குடியிருப்பை குறித்து அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. அதில் நான் சொல்லும் வாசிங்க, அதில் யார் போக மாட்டான் அப்படின்னா 21ஆம் அதிகாரத்தில் 8வது வசனம் வாசிங்க. பயப்படுகிறவர்களும் அவிசுவாசிகளும் அருவருப்பானவர்களும் கொலை பாதகரும் விபச்சாரக்காரரும் சூனியக்காரரும் விக்கிரக ஆராதனைக்காரரும் பொய்யர் அனைவரும் 2ஆம் மரணமாகிய அக்கினியும் கந்தகமும் ஆமென். அல்லேலூயா. இதில் யார் போக மாட்டாங்க அப்படின்னு நம்ம வாசிக்கும் போது, பயப்படுறவங்க போக மாட்டாங்க. அல்லேலூயா. இப்போ குடியுரிமை உங்கள்கிட்ட இருக்குதா இல்லையான்னு இப்போமே நீங்கள் செக் பண்ணிக்கலாம். நீங்கள் எல்லாத்துக்கும் பயப்படுறீங்களா அப்படின்னா குடியுரிமை அங்கே, குடியிருப்பு எங்கே இல்லை, பரலோகத்தில் இடம் இல்லை. அல்லேலூயா. நீங்கள் அவிசுவாசப்படுறீங்க, எல்லாத்துலேயும் அவிசுவாசப்படுறீங்களா, விசுவாசமே உங்களுக்கு இல்லையா அப்படின்னா எங்கே இடம் இல்லை சொல்லுங்கள். பைபிளில் தான் சொல்லியிருக்கு, நான் சொல்லலை. அல்லேலூயா. பரலோகத்தில் இடம் இல்லை. அல்லேலூயா.
அருவருப்பான காரியங்கள், கொலைபாதகர், உபச்சாக்காரர், சூனியக்காரர், விக்கிரகாரதனைக்காரர், பொய்யர் அனைவரும் இரண்டாம் மரணமாகிய அக்கினி கந்தம் எரிகிற கடலிலே பங்கடைவார்கள். 22ஆம் அதிகாரத்தில் 15ஆம் வசனத்தை வாசிங்க. நாய்களும் சூனியக்காரரும் உபச்சாரக்காரரும் கொலைபாதகரும் விக்கிரக ஆராதனைக்காரரும் ஆமென் அல்லேலூயா. அங்கே நாய்கள் போட்டிருக்க, நீங்கள் உங்கள் வீட்டில் வளர்க்குற நாய் நினச்சிடாங்க, இல்லை தெரு நாயின்னு நினச்சிடாதுங்க. அல்லேலூயா. அதுக்கு வேறு விளக்கம் இருக்குது. நான் பிறகு என்ன ஒரு சந்தர்ப்பத்தில் அது சொல்கிறேன். நாயினா என்னது அப்படின்னு சொல்லி சிலர் நாயினா நினச்சிடாங்க. நாயினா நம்ம வீட்டில் வளர்க்குற நாய் தெரு நாயின்னு நினச்சிக்கிறாங்க. அதனால் நம்ம வீட்டில் நாய் வளர்த்தா கூட நம்ம பரலோகத்துக்கு போக முடியாதோ அப்படின்னு நினைக்கிறாங்க. அப்படிலாம் கிடையாது. அல்லேலூயா. நாய்ங்கிற வார்த்தைக்கு வேறு விளக்கங்கள் இருக்கிறது. ஆகவே ஐயோ நான் இவ்வளோ நாள் நாயை கூட்டிகிட்டு போகலான்னு நினச்சேன்னு நினைக்கிறேங்க. அது வேறு எந்த நாய் கிடையாது. அல்லேலூயா. நாய்களும் சூனியக்காரரும் உபச்சாரக்காரரும் கொலைபாதகரும் விக்கிரகாரதனைக்காரரும் பொய்யை விரும்பி அதன்படி செய்கிற யாவரும். ஆமாம், இப்போ இந்த காரியங்களை செய்கிறவங்களும் எங்கே போக முடியாது? நம்முடைய குடியிருப்பு பரலோகத்தில் இல்லை. அல்லேலூயா. இப்படிப்பட்டவர்களை செய்கிறவர்கள். இப்போ யாருக்கு ஆண்டவர் பரலோகத்தில் குடியிருப்பு வச்சிருக்கிறான்னு சொல்லி இந்த பகுதியில் சொல்லப்பட்டிருக்கிற காரியங்களை மட்டும் நம்ம தியானிக்க போகிறோம். இதே 21, 22 ஆகிய அதிகாரங்களிலே யாருக்கு இந்த குடியிருப்பில் பங்கு இருக்குது, இந்த குடியுரிமை யாருக்கு கிடைக்குது, யார் இந்த பரலோகத்தில் போக முடியும், பரலோகத்தில் வாசம் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி இந்த 2 அதிகாரங்களில் சொல்லப்பட்டிருக்கிற 4 காரியங்களை உங்களுக்கு நான் சுட்டி காட்ட விரும்புகிறேன். அதை வெளிப்படுத்தல் 21ஆம் அதிகாரம் 24ஆம் வசனத்தை வாசிங்க. ரட்சிக்கப்படுகிற ஜனங்கள் அதன் வெளிச்சத்திலே நடப்பார்கள். போதும். அல்லேலூயா. யார் அந்த பரலோகத்திலே ஆண்டவர் நமக்காக வைத்திருக்கிற இந்த ஸ்தலத்திலே நடப்பது யார்? ரட்சிக்கப்படுகிற ஜனங்கள் அதன் வெளிச்சத்திலே நடப்பார்கள். அல்லேலூயா. நம்முடைய குடியிருப்போம் எங்கே இருக்கிறது? எங்கே இருக்கு? இப்போ தானே சொன்னேன், பக்கத்து வீட்டில் இருக்கா. அல்லேலூயா. நம்ம குடியிருப்பு எங்கே இருக்கு? பரலோகத்தில் இருக்கு. அல்லேலூயா. நேரு பார்க்கில் இருக்கு பாஸ்டர், அயனாவரத்தில் இருக்குது, சாஸ்திரியில் இருக்குதுன்னு சொல்லிட்டு இருக்காதுங்க. இங்கெல்லாம் நம்ம குடியிருப்பு கிடையாது. இதெல்லாம் சும்மா கொஞ்ச நாள் டெம்பரவரியானது தான். நம்முடைய பெர்மனண்டான குடியிருப்பு எங்கே இருக்குது? பரலோகத்தில் இருக்குது. அல்லேலூயா. இயேசு கிறிஸ்து சொன்னார், யோவான் சுவிசேஷம் 14ஆம் அதிகாரம் 2-3 வாசிங்க. யோவான் 14:2-3. என் பிதாவின் வீட்டில் அநேக வாசஸ்தலங்கள் உண்டு. அப்படி இல்லாதிருந்தால் நான் உங்களுக்கு சொல்லியிருப்பேன். ஒரு ஸ்தலத்தை உங்களுக்காக ஆயத்தம் பண்ண போகிறேன். நான் போய் உங்களுக்காக ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணின பின்பு நான் இருக்கிற இடத்திலே நீங்களும் இருக்கும்படி நான் மறுபடியும் வந்து உங்களை என்னிடத்தில் சேர்த்துக் கொள்ளுவேன். அல்லேலூயா. அல்லேலூயா. அதாங்க வாசம். அங்கிருந்து நம்முடைய கர்த்தராகிய இரட்சகர் வர எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம். ஆண்டவரை இயேசு கிறிஸ்து நமக்காக ஒரு ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ண சென்றிருக்கிறார். அவர் சென்று எத்தனை வருஷம் ஆயிடுச்சு? 2000 வருஷத்துக்கு மேலே ஆயிடுச்சு. ஆயத்தம் பண்ணியிருப்பாரா? பண்ணியிருக்க மாட்டாரா? அப்பமே பண்ணிட்டார். அல்லேலூயா. யோவான் அதை பார்த்து தான் எழுதியிருக்கிறார். இதோ மணவாட்டி இறங்கி வருகிறதை பார்க்கிறேன், புதிய எருசலேம் இறங்கி வருகிறதை பார்க்கிறேன். அல்லேலூயா என்று யோவான் சொல்கிறார். அப்பமே ரெடி பண்ணி வச்சுட்டு அவர் வெயிட்டிங்கில் இருக்கார். அல்லேலூயா. நம்ம ஒரு அரை மணி நேரம் ஆண்டோட சமூகத்தில் காத்திருக்கிறதுக்கு நமக்கு முடியலை. ஆனால் ஆண்டவர் 2000 வருஷமாக நமக்காக காத்து கொண்டே இருக்கிறார். அல்லேலூயா. இன்னும் அந்த பரலோகத்தில் நிறைய பேர் வரணும், அப்படி எல்லாரும் நரகத்துக்கு போயிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காகவே அவர் காத்துட்ருக்கார். அல்லேலூயா. அவர் லேட் பண்ணலை, எல்லாரும் ரட்சிக்கப்படணும் அப்படிங்கிறதுக்காக அவர் என்ன செய்கிறாரா? தாமதிக்கிறார். அல்லேலூயா. அப்போது கிட்டத்தட்ட உடனே அவர் போய் ரெடி பண்ணிட்டார். ஆனால் இத்தனை வருஷம் நமக்காக தான் அவர் காத்து கொண்டே இருக்கிறார். அல்லேலூயா. நம்ம அந்த பரலோகத்தில் வரணுங்கிறதுக்காக. ஆகவே அங்கே நான் வாசது போல அதை நாம் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம். அங்கேருந்து ஆண்டவர் செய்வார், நான் மீண்டும் என்ன செய்வேன்? வந்து நீங்கள் என்னோடு இருக்கும்படி நான் உங்களை என்ன செய்வேன்? சேர்த்துக்கொள்வேன். அல்லேலூயா. ஆகவே அந்த பரலோகத்தில் குடியிருக்கிறவர்களுக்கு முதலாவது என்ன அங்கே சொல்லப்பட்டிருக்க வாசித்தோம்? ரட்சிக்கப்படுகிற ஜனங்கள் அதன் வெளிச்சத்திலே
நடப்பார்கள். அப்போ பரலோகத்தில் போகணும் அப்படின்னா முதலாவது ரட்சிப்பின் அனுபவம் நமக்கு வேண்டும். அல்லேலூயா. இன்னைக்கு நிறைய பேர் விசுவாசிகள்னு சொல்லி ஒரு பெயர் இருக்கும், சபையில் ஒரு அங்கத்தினர்ங்கிற பெயர் இருக்கலாம், ஆண்டவரை ஆராதிக்கிறவர்கள் ஒரு பெயர் இருக்கலாம், அல்லது ஒரு நல்ல கிறிஸ்தவ பெயரை வைத்திருக்கலாம், பைபிளில் இருக்கிற ஒரு நல்ல பெயரை வைத்திருக்கலாம். ஆனால் நிறைய பேர் ரட்சிக்கப்பட்டிருக்கிறார்களா என்பதுதான் சந்தேகமான ஒரு காரியம். அல்லேலூயா. கிறிஸ்தவ வாழ்க்கையில் ஆரம்பமான ஒரு காரியம் இது. ஆனால் நிறைய பேர் இந்த அனுபவத்தை கடந்து போகிற சூழ்நிலை இல்லாமல் ஏதோ டைரக்டாகவே இவங்க பரலோகத்துக்கு சிலர் குடியுரிமை வாங்கி வச்சுருக்காங்க. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. அப்படின்னு நினச்சிருக்காங்க. நம்ம குடியுரிமைலாம் இருக்குது, நமக்கு இல்லாத பரலோகமா அப்படின்னு நினைக்கிறாங்க. அல்லேலூயா. இல்லை, ரட்சிக்கப்படணும். அல்லேலூயா. அந்த ரட்சிப்புங்கிறது ஒரே நாளில் நடக்கிற ஒன்றல்ல, ஒரே வார்த்தையில் முடிகிற ஒன்றும் அல்ல. அல்லேலூயா. வாசிக்கிறோம், முடிவு பரியந்த நிலைப்பவனே ரட்சிக்கப்படுவான். அல்லேலூயா. இப்போ ரட்சிப்பின் அனுபவம் என்று சொல்வது நாம் மனம் திரும்பி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு நம்முடைய பாவங்களெல்லாம் விட்டு விலகி நம்முடைய பாவங்களுக்கெல்லாம் மன்னிப்பை ஆண்டவரிடத்தில் கேட்டு பெற்றுக்கொள்வதுகிற அந்த அனுபவம் தான் அது ரட்சிக்கிற அனுபவம். எப்பொழுது ஒரு பாவி மனம் திரும்புகிறானோ அப்பொழுது அந்த பாவியை ஆண்டவர் ரட்சிக்க ஆரம்பிக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. உளையான சேற்றிலிருந்து பாவ குழியிலிருந்து அந்த பாவி என்ன செய்கிறார்? தூக்கி விடுகிறார். அல்லேலூயா. தூக்கி நிறுத்தி நீ என்ன செய்யாத, பாவம் செய்யாத. அல்லேலூயா. இயேசு கிறிஸ்து பாவிகளுக்கெல்லாம் என்ன சொன்னார்? நீ போ, இனி பாவம் செய்யாதே. அல்லேலூயா. ஆகவே நாம் பாவத்தில் இருக்கும்போது நாம் மனம் திரும்பி ஆண்டவரே என்னுடைய பாவத்தை மன்னியும், நான் இவ்வளவு பாவம் செஞ்சிருக்கிறேன், எனக்கு மன்னிப்பு தாங்க, எனக்கு விடுதலை தாங்கன்னு சொல்லி கேட்கும்போது ஆண்டவர் என்ன செய்கிறார்? நம்மை பாவங்களை மன்னித்து நம்முடைய பாவ நிலைமையிலிருந்து நம்மை தூக்கி நிறுத்தி அவர் சொல்லுகிறார், நீ என்ன செய்யாத, பாவம் செய்யாத. அல்லேலூயா. அதுதான் ஸ்டார்டிங். அல்லேலூயா. அப்படிப்பட்ட ஒரு அனுபவமே இல்லாமல் நைஸாக நீங்கள் உள்ளே வந்துட்டீங்களா? அல்லேலூயா. ஆமாம், உள்ளே வந்துட்டோம் நினச்சிட்டு இருக்கலாம், தவிர நம்ம என்ட்ராகவே முடியாது. அல்லேலூயா. அங்கே நான் வாசிக்கும்போது அநேகர் தங்கள் அதற்குள்ளே என்ன செய்வார்கள்? தங்கள் மகிமையெல்லாம் கொண்டு வருவார்கள். ஆனால் தீட்டுள்ளதும் அருவருப்பையும் பொய்யை நடப்பிக்கிறமாகிய ஒன்றும் அதிலே பிரவேசிப்பதில்லை என்று 27ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம். 21ஆம் அதிகாரம் 27ஆம் வசனம் வாசிக்க வேண்டாம். அல்லேலூயா. ஆகவே அப்படி எந்த ஒரு பக்க வழியாகவோ அல்லது எந்த விதத்தில் என்ன செய்ய முடியாது, பிரவேசிக்கவே முடியாது. அல்லேலூயா. ஒரே ஒரு வழி, ஆண்டவராக இயேசு கிறிஸ்து. மனம் திரும்பினாதான் பரலோக ராஜ்யம். அல்லேலூயா. ஆகவே அந்த மனம் திரும்பி அதுக்கு பிறகு நம்ம நினைச்சக்கூடாது, துணிகரமான பாவங்களை நாம் செய்யாமல் ஒவ்வொரு நாளும் அதில் ரொம்ப கவனமாக இருந்து அந்த ரட்சிப்பை கடைசி வரைக்கும் என்ன செய்ய வேண்டும்? காத்துக்கொள்ள வேண்டும். அல்லேலூயா. ஆண்டவர் நம்ம பாவ வல்லமையிலிருந்து ரட்சித்து விட்டார். ஆனால் மீண்டும் மீண்டும் நம்ம அந்த பாவ குழிக்குள்ளே என்ன செய்யக்கூடாது? இறங்கக்கூடாது. அப்படின்னா நம்ம ரட்சிக்கப்படலை, நம்ம ரட்சிப்பின் அனுபவத்தை இழந்துட்டோம், பரலோகத்தில் நம்ம குடியுரிமை இல்லைன்னு அர்த்தம். ஆகவே நாம் அப்போஸ்தலர் வாசிக்கும் போது ரட்சிக்கப்படுவதை கர்த்தர் அனுதினம் சபையிலே சேர்த்து கொண்டு வந்தார். அல்லேலூயா. இப்போ சபைக்கு வருவதும் சபையிலே சேர்க்கப்படுவதும் எதற்காக? கல்யாணத்துக்காக, அடக்கம் பண்ணுறதுக்காக, பிரதிஷ்டைக்காக, இதுக்கு இல்லை. அல்லேலூயா. பரலோகம் பரலோகத்துக்கு போகிறதுக்கு சபை வழியாக நாம் என்ன செய்ய வேண்டும்? கடந்து போக வேண்டும். அல்லேலூயா. சபையில் தான் போதனைகள் இருக்கிறது. நமக்கு எல்லா பரலோகத்துக்கு போகிற எல்லா காரியமும் இங்கே இருக்கிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. ஆகவே அதுக்காக சபைக்குள்ளே வர்றோம். ஆகவே ஆண்டவர் நம்மை என்ன செய்திருக்கிறார்? சபைக்குள்ளே வைத்திருக்கிறார். நாம் ஒவ்வொரு நாளும் ரட்சிப்பை என்ன செய்ய வேண்டும்? காத்துக்கொண்டு பரிசுத்தமாய் வாழ வேண்டும். அல்லேலூயா. பின்வாங்கி போனால் நம்ம குடியுரிமையை இழந்து விடுவோம். அல்லேலூயா. ஆகவே முதலாவது இந்த ரட்சிப்பின் அனுபவத்தை நாம் என்ன செய்ய வேண்டும்? முதல்ல ரட்சிக்கப்படணும். ரட்சிப்பின் அனுபவத்தை கடைசி வரைக்கும் காத்துக்கொள்ள வேண்டும். அல்லேலூயா. இரண்டாவதாக அதே 21ஆம் அதிகாரத்தில் 27ஆம் வசனத்தை வாசிங்க. ஆட்டுக்குட்டியானவரின் ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்பட்டவர்கள் மாத்திரம் அதில் பிரவேசிப்பார்கள். அல்லேலூயா. இரண்டாவது, இந்த குடியுரிமை யாருக்கு கிடைக்கிறது? பரலோகத்தில் யார் குடியிருக்க முடியும் அப்படின்னா, ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்பட்டவர்கள், ஆட்டுக்குட்டியானவரின் ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்பட்டவர்கள் மாத்திரம் அதில் பிரவேசிப்பார்கள். அல்லேலூயா.
நம்ம மனம் திரும்பி ஆண்டோட பிள்ளையாக மாறும்போது, மனம் திரும்பி ரட்சிக்கப்படும் போது, ஒரு மனம் திரும்புகிற பாவி நிமித்தமாக பரலோகத்திலே மிகுந்த சந்தோஷம் உண்டாயிருக்கும். அல்லேலூயா. ஒரு மனுஷன் மனம் திரும்பித்தான் அப்படின்னா அவனுடைய பெயரை ஆண்டவர் எங்கே எழுதுவார்? ஜீவ புஸ்தகத்தில் எழுதியிருப்பார். அல்லேலூயா. நீங்கள் உண்மையாக மனம் திரும்பிங்களா, இல்லை மனம் திரும்பாமலே ஞானஸ்நானம் எடுத்து விசுவாசியாக மாறினீங்களா? அல்லேலூயா. நீங்கள் யாராக இருந்தாலும் பரவாயில்ல, மனம் திரும்பினாதான் உங்கள் பெயர் ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்பட்டிருக்கும். அல்லேலூயா. இல்லைன்னா எத்தனை வருஷம் சபைக்கு வந்தாலும் மனம் திரும்பாமல் வந்துட்டே இருந்தோம் அப்படின்னா நம்முடைய பெயர் ஜீவ புஸ்தகத்தில் இருக்காது. அல்லேலூயா. அப்போ யார் அந்த பரலோகத்தில் குடியிருக்க முடியும்? ஜீவ புஸ்தகத்தில் பெயர் எழுதுகிறவர்கள். பெயர் அங்கே பார்ப்பாங்க. இங்கே ஒரு இடத்துல நம்ம போகும்போது என்ன செய்கிறாங்க? நம்ம பெயரை பார்க்குறாங்க. இப்போ எல்லாத்துக்கும் ஐடி கார்டு இல்லையா? எல்லாத்துக்கும் நம்ம மெயினாக ஆதார் கார்டு காமிச்சா தான் எல்லாமே நடக்கும். அல்லேலூயா. ரேஷன் கடையிலேருந்து எல்லாத்துலேயும் ட்ரெயினில் போகணுமா, பஸ்ஸில் போகணுமா, ஃப்ளைட்டில் போகணுமா, ஒரு பொருளை வாங்கணுமா, எல்லாத்துக்கும் என்னது தேவை? ஆதார் கார்டு. அல்லேலூயா. அந்த எதுக்காக பேர், அட்ரஸ்ஸு, வயசெல்லாம் அதில் பார்க்குறாங்க. அதே போல் நம்முடைய பரலோகத்துலேயும் அதே மாதிரி நம்ம உள்ளே போகணும் அப்படின்னா நம்முடைய பேர் எங்கே இருக்கணும்? ஜீவ புஸ்தகத்தில் பெயர் எழுதப்பட்டவர்கள் மாத்திரம் அதில் பிரவேசிப்பார்கள். வேற யாரும் அங்கே போக முடியாதுன்னு சொல்லி அங்கே வாசிக்கிறோம். அல்லேலூயா. ஆகவே ஜீவ புஸ்தகத்தில் பெயர் எழுதப்படாதவர்கள் எங்கே போவாங்க? 20ஆம் அதிகாரத்தில் 15ஆம் வசனத்தை வாசிங்க. ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்பட்டவனாக காணப்படாதவன் எவனோ அவன் அக்கினி கடலிலே தள்ளப்படுவான். ஜீவ புஸ்தகத்தில் பெயர் எழுதப்பட்டவர்கள் பரலோகத்திலே குடியிருப்பார்கள். அல்லேலூயா. ஜீவ புஸ்தகத்தில் பெயர் எழுதப்படாதவர்கள் அக்கினி கடலிலே தள்ளப்படுவார்கள். அல்லேலூயா. அல்லேலூயா. ஆகவே நமக்கு பெயர் எங்கே இருக்கணும்? ஜீவ புஸ்தகத்தில் இருக்கணும். ஜீவ புஸ்தகத்தில் ஆண்டவர் எழுதுவார். ஆனால் சில நேரம் ஆண்டவர் கிறுக்கி போடுவார். அல்லேலூயா. அதுக்கும் வசனம் இருக்குது. அல்லேலூயா. வெளிப்படுத்தின விசேஷத்தில் சபைகளுக்கு சொல்லும்போது சொல்லப்படுகிறது. அல்லேலூயா. ஆகவே ஜீவ புஸ்தகத்தில் பெயர் எழுதி போடுவார். ஆனால் மீண்டும் பின்வாங்கி போய் ஆண்டவர் மறுதளிச்சிட்டோம் அப்படின்னா அந்த பெயர் ஆண்டவர் நினைச்சிருவார், வெட்டிடுவார். அல்லேலூயா. ஐயோ ஜீவ புஸ்தகமாச்சு, எப்படி வெட்டுறதெல்லாம் நினைக்க மாட்டார். அல்லேலூயா. ஆகவே ரொம்ப கவனமாக இருக்கணும். அப்படின்னா அதுலேயும் ஒரு ஆப்ஷன் இருக்குது. இன்றைக்கி சொல்கிறாங்க நிறைய உபதேசங்கள் இருக்குது. ரசிக்கப்பட்டு ஒரு டைம் ரசிக்கப்பட்டால் கண்டிப்பாக பரலோகத்தில் கொண்டு போயிடுவார். அப்புறம் என்ன பாவம் வேணாலும் செஞ்சாலும் ஆண்டவர் எப்படியாவது அட்ஜஸ்ட் பண்ணி மன்னிச்சு கொண்டு போயிடுவார் அப்படின்னு சொல்லி. அல்லேலூயா. அப்படிலாம் கிடையாது. அப்படி உபதேசமே கிடையாது. அல்லேலூயா. ரட்சிக்கப்பட்டு கடைசி வரைக்கும் ரட்சிப்பை காத்துக்கிட்டாதான் பரலோக ராஜ்யம். கடைசி நேரத்தில் நீங்கள் பின்வாங்கி போனாலும் அங்கேருந்து பெயர் என்ன செய்யாது? வெட்டப்படும். அல்லேலூயா. ஜீவ புஸ்தகத்தில் பெயர் வெட்டப்பட்டுருச்சுன்னா நீங்கள் அவ்வளோ நாள் கொடுத்த காணிக்க வேஸ்ட்டு, அவ்வளோ நாள் ஆராய்ச்சது வேஸ்ட்டு, பாடினது வேஸ்ட்டு, துதித்தது வேஸ்ட்டு, ஜபித்தது வேஸ்ட்டு, எல்லாமே வேஸ்ட்டாக போயிடும். அல்லேலூயா. அங்கே போய் ஆண்டவரே நான் ஒரே ஒரு இது தானே பண்ணேன், நான் என்னெல்லாம் வேறு பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லணும். இல்லவே இல்லை. ரட்சிப்பு இல்லைன்னா அங்கே போக முடியாது. ரட்சிக்கப்பட்டாதான் ஜீவ புஸ்தகத்தில் பெயர் எழுதப்படும். ஜீவ புஸ்தகத்தில் பெயர் அன்று பார்க்கப்படும். அல்லேலூயா. யாருக்கெல்லாம் பேர் இருக்கோ அவங்களாம் பரலோகத்துக்கு போகலாம், பேர் இல்லாதவங்களாம் நரகத்தில் போகலாம். அல்லேலூயா. ஆகவே நம்முடைய ஜீவ புஸ்தகத்தில் பெயர் பாதுகாக்கப்பட வேண்டும். அல்லேலூயா. அல்லேலூயா. ஜீவ புஸ்தகத்தில் பெயர் பாதுகாக்கப்பட வேண்டும். நீங்களா எழுதுங்கன்னு சொன்னோன்னா ஆண்டவர் எழுத போகிறதில்லை, நீங்களா வெட்டுங்கன்னு சொன்னால் வெட்ட போகிறதில்லை. மோசே சொன்னால் ஜீவ புஸ்தகத்தின் என் பெயரை என்ன செய்யும், உங்களுடைய புஸ்தகத்தின் பெயரை கிறுக்கி போடுன்னு சொன்னால் ஆண்டவர் கிறுக்கி போட்டாரா? இல்லை. அதுக்குன்னு ஆண்டவர் ஒரு இது வச்சிருக்கார். அல்லேலூயா. நீ பாவம் செஞ்சால் தான் என்ன செய்வார்? கிறுக்கி போடுவார். இன்னொருத்தன் பாவம் செஞ்சதுக்காக உன் பேரை என்ன செய்ய மாட்டார்? கிறுக்க மாட்டார். அல்லேலூயா. இன்னொருத்தர் நன்மை செஞ்சதுக்காக உன் பேரை எழுதி வைக்கவும் மாட்டார். அல்லேலூயா. உங்கள் அப்பா அம்மாலாம் நல்லா இருந்தாங்க, நீங்கள் உங்கள் இஷ்டத்துக்கு இருக்கீங்க அப்படின்னா சரி பாவம் பழச்சி போட்டு ஃபேமிலியை உள்ள போட்டுன்னு விடுவாரா? விட மாட்டார். அல்லேலூயா. ஐயோ எங்கள் அப்பா இருக்காங்களே, எங்கள் அம்மா இருக்காங்களே, யார் வேணாலும் இருக்கட்டுமா, நீ கிளம்பு நரகத்துக்கு அப்படின்றவார். அல்லேலூயா. ஆகவே இது அவரவருடைய அந்த வாழ்க்கையைப்படி ஆண்டவர் கவனித்து எழுதி அல்லது கிறுக்கி போடுகிற ஒரு புத்தகம் தான் ஜீவ புஸ்தகம். அல்லேலூயா. அப்போ நம்முடைய பெயர் எங்கே இருக்கணும்? பரலோகத்துக்கு போகணும்னா ஜீவ புஸ்தகத்தில் இருக்கணும். அல்லேலூயா. ஒரு நாள் ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்ணுங்கள். மோசே மாதிரி ஜெபம் பண்ணிடாதுங்க. அல்ல நமக்கு இல்லாத பேரா அப்படின்னு சொல்லி நினச்சிட்டு இருக்கக்கூடாது. கண்டிப்பாக அந்த பேர் கடைசி வரைக்கும் பாதுகாக்கப்படணும். அல்லேலூயா.
மூன்றாவதாக அதே வெளிப்படுத்தின விசேஷம் 22ஆம் அதிகாரத்தில் 14ஆம் வசனத்தை வாசிங்க. வாசல்கள் வழியாய் நகரத்திற்குள் பிரவேசிப்பதற்கும் அவருடைய கற்பனைகளின்படி செய்கிறவர்கள் பாக்கியவான்கள். அல்லேலூயா. இப்போ அந்த வாசல்ல என்டர் ஆகணும் அப்படின்னா நாம் இந்த பூமியில் அவருடைய கற்பனைகளின்படி செய்கிறவர்களாக இருக்கணும். அல்லேலூயா. நான் ரட்சிக்கப்பட்டுட்டோம், மனம் திரும்பிட்டோம், ஞானஸ்நானம் பெற்றுட்டோம், அபிஷேகம் பெற்றுட்டோம், ஒரு சபையில் நம்ம அங்கத்தராக இருந்து ஆண்டவர் ஆராதிச்சுட்டு இருக்கிறோம். கரெக்ட். ஆனால் ஆண்டவருடைய கற்பனைகளுக்கெல்லாம் நாம் கீழ்ப்படுகிறோமா? அல்லேலூயா. அவருடைய கற்பனைகளின்படி நாம் செய்கிறோமா? முடியும், அந்த வாசலில் என்ட்ராக முடியும். அல்லேலூயா. இல்லை அப்படின்னா உள்ளேயே என்ன செய்ய முடியாது, போக முடியாது. அப்போ ஒவ்வொரு நாளும் நம்ம வாழ்க்கையில் ஒரே நாளில் கிறிஸ்தவ வாழ்க்கை முடிஞ்சுக்கிறது இல்லை. நம்ம ஒவ்வொரு நாளும் ஆண்டவருக்கு பயந்து வாழணும். அல்லேலூயா. எவ்வளோ கட்டளைகள் இந்த பைபிளில் நமக்கு ஆண்டவர் கொடுத்துருக்கிறாரு. இந்த கட்டளைகள் எல்லாம் யாருக்கு கொடுத்துருக்கிறாரு? யாருக்கோ கட்டளையெல்லாம் யாருக்கோ, வாக்குத்தத்தம் மட்டும் எனக்கு. அல்லேலூயா. அப்படியா? அல்லேலூயா. நமக்கு தான். இந்த வாக்குத்தத்தத்தை நம்ம வாசிக்கிறோமோ இல்லையோ, கட்டளை வாசித்தா பரலோகம் கிடைக்கும். அல்லேலூயா. வாக்குத்தத்தத்தில் இருக்கிறது ஒருவேளை உலக பிரகாரமான காரியங்கள் நிறைய சொல்லப்பட்டிருக்கு. அதெல்லாம் இம்மைக்குரிய காரியம், வரும் போகும். எல்லாரும் நிறைய பேருக்கு உலக பிரகாரமானவங்களுக்கு கூட கிடைக்குது. அல்லேலூயா. ஆனால் கிடைக்காத ஒன்று பரலோகம். அது கிடைக்கணும் அப்படின்னா கட்டளையின்படி நம்ம நடக்கணும். அல்லேலூயா. நிறைய நம்ம வாழ்க்கையில் தேவையான சகல காரியமும் இந்த பைபிளில் எழுதப்பட்டிருக்கிறது. அதன்படி யார் நடக்கிறாங்களோ, பயபக்தியாக நடக்கிறாங்களோ, அவங்களுக்கு தான் பரலோகத்தில் குடியிருப்பு உண்டு. அல்லேலூயா. சும்மா ஏனதான நடக்கிறது, நமக்கு இஷ்டம் இருந்தால் சில காரியத்தை பின்பற்றுறது, மற்றெல்லாம் விட்டுறது, இப்படியெல்லாம் இல்லை. ஆண்டவர் நம்ம கொடுத்துரு கட்டளை, அதன்படி நம்ம என்ன செய்யணும், நடக்கணும். அப்படிங்கிற எண்ணத்தோடு இந்த பைபிளை யார் ஃபாலோ பண்ணி நடக்கிறாங்களோ, சொல்லப்பட்ட கற்பனைகளை ஃபாலோ பண்ணி நடக்கிறாங்களோ, அவங்களுக்கு கதவு என்ன செய்யாது, திறக்கப்படாது. அல்லேலூயா. அல்லேலூயா. இங்கேயே நிறைய கதவு என்ன செய்யலை, சில சென்சார் வச்சு என்ன வச்சுருக்காங்க, லாக் பண்ணி வச்சுருக்காங்க. அதில் அந்த ப்ரொசீஜர் படி உள்ளே போனால் தான் கதவு என்ன செய்யும், திறக்கும். மனுஷன் கண்டுபிடிச்சிருக்கான். அவன் பரலோக கதவு மட்டும் எப்படி இருக்கும். அல்லேலூயா. ஆகவே ஒவ்வொரு நாளுங்க நம்ம எப்படி நடக்கிறோன்னு சொல்லி பரலோகத்தில் நம்மளை கவனிச்சுட்டே இருக்காங்க. அல்லேலூயா. நம்முடைய தூதர்கள் நம்மை பார்த்துக்கிட்டே இருக்காங்க. அதுக்கு ஏற்றபடி தான் ஒழுங்காக நடந்தால் தான் நம்ம பரலோகத்துக்கு போக முடியும். அல்லேலூயா. நம்முடைய இஷ்டம் போல் நடந்துட்டு கடைசி நேரத்தில் மன்னிப்பு கேட்டுக்கலாம். மாதம் மொத்தமாக சேர்த்து மன்னிப்பு கேட்டுக்கலாம். அல்லது ஒரு நாள் ஃபுல்லாக பாவம் செஞ்சுட்டு நைட்டு தூங்கும்போது மன்னிப்பு கேட்டுக்கலாம். இப்படியெல்லாம் நினச்சி பரலோகத்துக்கு போக முடியாது. மன்னிப்பு கேட்குறது ரெண்டாவது, மன்னிக்கிறதும் அதுக்கு அடுத்த விஷயம். ஆனால் நம்ம ஆண்டுடைய கற்பனைப்படி நடக்கணும். அல்லேலூயா. ஆகவே அவருடைய கற்பனை கை கொள்ளுகிறவர்கள் பாக்கியவான்கள். அவர்கள் தான் அந்த வாசல் வழியாய் அந்த நகரத்திற்குள் பிரவேசிப்பார்கள். நான்காவதாக அதே வெளிப்படுத்தின விசேஷம் 21ஆம் அதிகாரத்தில் 7வது வசனத்தை வாசிங்க. ஜெயம் கொள்ளுகிறவன் எல்லாவற்றையும் சுதந்தரித்துக் கொள்வான். நான் அவன் தேவனாயிருப்பேன், அவன் என் குமாரனாயிருப்பான். அல்லேலூயா. நாலாவதாக ஆண்டவர் இந்த பரலோகத்தில் யாருக்கு இடம் கொடுக்கிறார் அப்படின்னா, ஜெயம் கொள்ளுகிறவர்களுக்கு. அல்லேலூயா. இந்த உலகத்திலே நாம் ஜெயிக்க வேண்டிய நிறைய காரியம் இருக்கிறது. எல்லாத்துலேயும் நாம் தோற்று போய், பின்வாங்கி போய், சோர்ந்து போய் காணப்பட்டால் பரலோகத்திலே நமக்கு இடம் கிடையாது. அல்லேலூயா. பரலோகத்தில் யாருக்கு இடம் உண்டு? ஜெயிக்கிறவர்களுக்கு, தோற்கிறவர்களுக்கு அல்ல. தோற்கிறவர்களுக்கு நரகத்தில் இடம், ஜெயிக்கிறவங்களுக்கு தான் பரலோகத்தில் இடம். அல்லேலூயா. நமக்கு நிறைய டெஸ்ட்டு, நிறைய பரீட்சைகள். எப்படி இந்த பூமியில் ஒரு படிக்கணும் அப்படின்னா அதுக்கு நிறைய எக்ஸாம் இருக்குது இல்லையா, நிறைய ஸ்டெப் இருக்குது. அதே போல் பரலோகத்துக்கு போகிற நம்முடைய பயணத்திலும் கடந்த நாட்களில் நம்ம தியானித்தது போல் நமக்கு நிறைய சோதனைகள்லாம் இருக்கிறது. இந்த சோதனைகளில் நம்ம என்ன செய்ய வேண்டும்? ஜெயிக்க வேண்டும். ஆவியானவர் சபைகளுக்கு சொல்லும்போது, ஒவ்வொரு சபைக்கு சொல்லும்போது நீங்கள் வாசிக்கும் போது கடைசியில் ஜெயம் கொள்ளுகிறவன் எவனோ, ஜெயம் கொள்ளுகிறவன் எவனோ, ஜெயம் கொள்ளுகிறவன் எவனோன்னு வாசிக்கிட்டே இருக்கலாம். அல்லேலூயா. ஆகவே ஜெயிக்க வேண்டும். நம்முடைய வாழ்க்கையில் ஜெயிக்க வேண்டிய நிறைய காரியங்கள் இருக்கிறது. அல்லேலூயா. பாவத்தை, மாம்ச இச்சையை, உலகத்தை, உலகத்தின் இச்சையை இல்லையா, இப்படி நிறைய பைபிளை நம்ம வாசிக்கிறோம். இந்த காரியத்தெல்லாம் யார் ஜெயிக்கிறார்கள், யார் அடிபணிஞ்சு அப்படி பாவத்துக்கு மேலே தோலை போட்டுட்டு ஹேய் நல்லா இருக்கியா அப்படின்னு சொல்லி நல்லா ஜாலியாக பாவம் செஞ்சுட்டு வாழ்கிறவங்களுக்கெல்லாம் பரலோகம் கிடையாது. அல்லேலூயா.
பாவத்தை ஜெயிக்கணும். பாவம் பக்கத்தில் வரும், எல்லாருக்கும் வரும், எல்லாருக்கும் பாவ சோதனை உண்டு. அல்லேலூயா. மாம்சத்தின் நிச்சை, கண்களின் நிச்சை, ஜீவனத்தின் பெருமை, எல்லாருக்கும் இந்த சோதனைகள் உண்டு. அந்த சோதனைகளை யார் ஜெயிக்கிறார்களோ அவர்களுக்கு தான் பரலோகம். அந்த பாவத்தோட கை கோர்த்து தோள் மேலே தோள் போட்டு பாவம் செஞ்சுட்டு நான் பரலோகத்துக்கு போவேன்னு சொன்னால் பரலோகம் கிடைக்காது. அல்லேலூயா. பாவத்தை என்ன செய்யணும்? ஜெயிக்கணும். அல்லேலூயா. பாவத்தை ஜெயிக்க வேண்டும். ஜெயம் கொள்ளுகிறவன் எல்லாவற்றையும் சுதந்தரித்துக் கொள்ளுகிறான். ஜெயம் கொண்டவர்கள் தான் பரலோகத்தில் போக முடியும் அப்படின்னு ஒவ்வொரு சபைக்கு எழுதும் போதும் ஆண்டவர் என்ன செய்கிறாரு? எழுதுகிறார். அல்லேலூயா. 1 யோவான் 5ஆம் அதிகாரம் 4-5 ஆகிய வசனங்களை வாசிக்கலாம். 1 யோவான் 5:4-5. தேவனால் பிறப்பதெல்லாம் உலகத்தை ஜெயிக்கும். நம்முடைய விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம். இயேசுவானவர் தேவனுடைய குமாரன் என்று விசுவாசிக்கிறவனை அன்றி உலகத்தை ஜெயிக்கிறவன் யார்? அல்லேலூயா. நாம் இந்த உலகத்தை என்ன செய்ய வேண்டும்? ஜெயிக்க வேண்டும். அல்லேலூயா. உலகத்தோடு கை கோர்க்கிற அனுபவம் அல்ல. உலக சிற்றின்பங்கள், உலக ஆசாபாசங்கள், உலகத்தின் நிச்சயங்கள், இவைகளிலே நாம் சிக்கிக்கொள்ளாமல் அவைகளை நாம் என்ன செய்ய வேண்டும்? ஜெயிக்க வேண்டும். அல்லேலூயா. உலக காரியம், உலக எண்ணம், உலக சிந்தனை, இது நிறைய இருக்குது இல்லையா? ஆண்டவருக்கு பிரியமில்லாத எல்லாமே இந்த உலகத்தில் உண்டானது. அல்லேலூயா. அல்லேலூயா. இந்த உலக பிரகாரமான காரியங்கள், ஆண்டவருக்கு பிரியமில்லாத காரியங்கள், இதெல்லாம் என்ன செய்யணும்? ஜெயிக்கணும். அல்லேலூயா. ஒவ்வொரு பாவத்தை என்ன செய்யணும்? நம்ம ஜெயிக்கணும். ஆண்டவர் பாவத்திலிருந்து நம்ம ரட்சித்து விட்டார். அல்ல பாவம் என் பக்கத்திலே என்ன செய்யாது? வராது. அல்லேலூயா. இரத்த கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன். அல்லேலூயா. அப்படின்னு நினச்சிட்டு இருக்காதுங்க. அது ஒரு பாடல் நம்ம உற்சாகப்படுத்துறதுக்காக ஒரு பாடலை மட்டும் வச்சுட்டு இரத்த கோட்டைகள் நுழைஞ்சிட்டேன், இனி பாவமே வராதுன்னு இல்லை. அல்லேலூயா. அதுக்கு பிறகு தான் பாவமே வரும். அல்லேலூயா. அல்லேலூயா. ரட்சிக்கப்பட்ட பிறகு தான் இந்த சோதனைலாம் தேடி தேடி வரும், விரட்டி விரட்டி வரும், துரத்தி துரத்தி வரும். அல்லேலூயா. அது ரெண்டாவது நான் சொல்கிறேன். 1 யோவான் 2ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தை வாசிங்க. 1 யோவான் 2:14. வாலிபரே, நீங்கள் பொல்லாங்கனை ஜெயித்ததினாலும் உங்களுக்கு எழுதியிருக்கிறேன். அல்லேலூயா. அல்லேலூயா. பொல்லாங்கனை ஜெயிக்க வேண்டும். அல்லேலூயா. உலகத்தை ஜெயிக்கணும், பிசாசை ஜெயிக்கணும். நம்ம கூடவே ஒன்று இருக்குது, மாமிசம். அல்லேலூயா. இந்த மாம்சத்தை என்ன செய்யணும்? ஜெயிக்கணும். மாம்சம் எப்போதும் நம்ம பரலோகத்துக்கு என்ன செய்யாது? பரலோக எண்ணமே மாம்சத்துக்கு வராது. மாம்ச எண்ணம், மாம்ச சிந்தை மரணம் எப்போ இந்த உலகத்திலே தான் இருக்கும். அல்லேலூயா. ஆகவே நம்ம கூடவே இருக்கிற அந்த மாம்சத்தையும் ஜெயிக்கணும். அல்லேலூயா. அல்லேலூயா. நம்ம வாழுகிற இந்த உலகத்தின் காரியங்களையும் ஜெயிக்கணும். நம்ம மேலே எப்போதும் ஒரு கண்ணு வச்சுக்கிட்டு இருக்கிற பிசாசியம் செய்யணும், ஜெயிக்கணும். அல்லேலூயா. இதெல்லாம் யார் ஜெயிக்கிறாங்களோ அது கடைசி வரைக்கும் ஆண்டவர் பார்த்துட்டே இருக்கிறார். இதெல்லாம் ஜெயிக்கிறவங்க தான் பரலோகத்துக்கு போக முடியும். இவங்க கூட சேர்ந்து ஆடுறவங்க யாரும் பரலோகத்துக்கு போக முடியாது. அல்லேலூயா. நம்ம ஜெயிக்கிறோமா அல்லது ஒத்துழைக்கிறோமா? அல்லேலூயா. பாவத்துக்கு ஒத்துழைக்கிறோமா, பாவத்திற்கு எதிர்த்து நிற்கிறோமா? அல்லேலூயா. பாவத்துக்கு எதிர்த்து நின்று போராட வேண்டும். இன்னும் ரத்தம் சிந்தத்தக்கதாக நீங்கள் போராடவில்லையேன்னு பைபிளை வாசிக்கிறோம். அல்லேலூயா. ஆகவே பாவத்துக்கு எதிராக போராடினாதான் நம்ம ஜெயிக்க முடியுமே தவிர நம்ம கொஞ்சம் விட்டு கொடுத்துட்டோம் அப்படின்னா பாவம் நம்ம என்ன செய்கிறோம்? ஜெயித்துரும். அல்லேலூயா. நாம் எதனால் ஜெயிக்கப்படுகிறோம்? நாம் ஜெயிக்கிறவர்களாக இருக்க வேண்டும். நம்ம எதுவும் ஜெயிக்கக்கூடாது. அல்லேலூயா. ஆகவே பொல்லாங்கனை நாம் ஜெயிக்க வேண்டும். வெளிப்படுத்தின விசேஷத்தில் வாசிக்கிறோம். 12ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தை வாசிங்க. அங்கே பரலோகத்தில் இருக்கிற கூட்டத்தை குறித்து சொல்லும்போது சொல்லப்பட்டிருக்க வெளிப்படுத்தல் 12:11.
மரணம் நேரிடுகிறதா இருந்தாலும் அதற்கு தப்பும்படி தங்கள் ஜீவனையும் பாராமல் ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தினாலும் தங்கள் சாட்சியின் வசனத்தினாலும் அவனை ஜெயித்தார்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. இங்கே பரலோகத்திலே இருக்கிறதான ஜனங்களை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. அவர்கள் எப்படிப்பட்டவர்களா இருந்தார்களாம்? மரணம் நேரிடுகிறதா இருந்தாலும் அதற்கு தப்பும்படி தங்கள் ஜீவனையும் பாராமல் ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தினாலும் தங்கள் சாட்சியின் வசனத்தினாலும் அவனை ஜெயித்தார்கள். அல்லேலூயா. இப்போ நம்ம எப்படியும் போராடி என்ன செய்ய வேண்டும்? ஜெயிக்க வேண்டும். ஏன்னா இந்த உலகத்தில் எதுவுமே நமக்கு நிரந்தரம் கிடையாது. நம்ம எப்படியாகிலும் ஜெயித்து பரலோகத்தை சோம்பேறிகள் யாருக்கும் பரலோகத்தில் இடம் கிடையாது. அல்லேலூயா. பின்வாங்கி போகிறவனுக்கும் பரலோகத்தில், பயப்படுறவங்களுக்கும் பரலோகத்தில் இடம் கிடையாது. அல்லேலூயா. யார் ஜெயிக்கிறார்களோ, யார் எதிர்த்து நின்று போராடுகிறார்களோ அவர்களுக்கு தான் பரலோகத்தில் ஜெயம் உண்டு. ஆகவே தான் எபேசியர் 6ஆம் அதிகாரத்தில் அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்கிறார், சர்வாயுத வர்க்கத்தை எடுத்துக்கொண்டு என்ன செய்யுங்க? சாத்தானுக்கு எதிர்த்து நில்லுங்க. அல்லேலூயா. அப்போ எந்த விதத்திலும் பிசாசு நம்ம என்ன செய்வான்? போராடி நம்மளை கீழே தள்ளணும்னு நினைப்பான். நாம் என்ன செய்யணும்? ஜெயிக்க வேண்டும். அல்லேலூயா. நாம் ஜெயம் எடுத்தால் பரலோகத்தில் நமக்கு இடம் உண்டு. பரலோகத்தில் குடியிருக்கணும்னா நம்ம எல்லாம் எப்படிப்பட்டவங்களா இருக்கணும்? ஜெயிக்கிறவங்களா இருக்கணும். அல்லேலூயா. வெற்றி பெற்றவங்களுக்கு தான் பரலோகத்தில் இடம். தோல்வி உள்ள ஒருவரும் பரலோகத்தை நெருங்க முடியாது. அல்லேலூயா. பரலோகம் தோற்று போனவருடைய கூட்டம் அல்ல, வெற்றி அடைந்தவருடைய கூட்டம். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆகவே மரணமே நேரிடுகிறா இருந்தாலும் பாவம் செய்ய நம்ம என்ன செய்யக்கூடாது? விட்டு கொடுக்கக்கூடாது. யோசேப்பு பாவம் செய்வதற்கு என்ன செய்யலை? விட்டு கொடுக்கல. என்ன நடந்தாலும் பரவாயில்ல, என்னை கொலையே பண்ணாலும் பரவாயில்ல, நான் என்ன செய்ய மாட்டேன்? பாவம் செய்ய மாட்டேன். அவனை பிடிச்சி சிறைச்சல்ல போட்டிருந்தாங்க. ஒருவேளை அவனை கொலை செஞ்சுருக்கலாம், ஆனால் ஆண்டவர் அனுமதிக்காதனால தான் செய்யலை. அல்லேலூயா. ஆகவே என்ன நடந்தாலும் பரவாயில்ல, நான் என்ன செய்ய மாட்டேன்? பாவம் செய்ய மாட்டேன். யார் அதற்கு எதிராக போராடி மேற்கொள்ளுகிறார்களோ அவர்களுக்கு தான் பரலோகத்திலே குடியிருப்பு உண்டு, குடியுரிமை உண்டு. அல்லேலூயா. ஆகவே நாம் ஜெயிக்க வேண்டும். நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஜெயித்தார். அல்லேலூயா. வாசிக்கலாம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 4ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலிருந்து வாசிக்கலாம். இயேசு பரிசுத்த ஆவியினாலே நிறைந்தவராய் யோர்தானை விட்டு திரும்பி ஆவியானவராலே வனாந்தரத்துக்கு கொண்டு போகப்பட்டு 40 நாள் பிசாசினால் சோதிக்கப்பட்டார். போதும். அல்லேலூயா, அல்லேலூயா. நான் முதலே சொன்னேன், ரட்சிக்கப்பட்ட பிறகுதான் என்னது? போராட்டமே. அல்லேலூயா. அது வரைக்கும் போராட்டம் உங்களுக்கு கிடையாது. காரணம், ரட்சிக்கப்படுற வரைக்கும் நீங்கள் யார் ஆளு? பிசாசுடைய ஆள். அதனால அவன் என்ன செய்ய மாட்டான்? உங்களுக்கு கேட்டதெல்லாம் தருவான், நினச்சதெல்லாம் தருவான். அல்லேலூயா. உங்களை ஒன்றும் பண்ண மாட்டான். நைட்டு வந்து பயம் காட்ட மாட்டான். அல்லேலூயா. உங்களை மிரட்ட மாட்டான். அல்லேலூயா. போராட்டமே கிடையாது. அல்லேலூயா. எந்த பிரச்சனையுமே கிடையாது. ஏன்னா அவன் ஆள். அல்லேலூயா. உங்களுக்கு பிரச்சனை இல்லாத வாழ்க்கை வேணுமா? அல்லேலூயா. அப்போ அவன் ஆளாக தான் இருக்கணும். அல்லேலூயா. சரி. ஆகவே என்னைக்கு நீங்கள் ரட்சிக்கப்பட்டுட்டீங்களோ, என்னைக்கு நீங்கள் மனம் திரும்பிட்டீங்களோ, என்னைக்கு நான் இனி பாவம் செய்ய மாட்டேங்கிற தீர்மானத்துக்குள்ளே நீங்கள் வந்துட்டீங்களோ, அல்லது வெளிப்படையாக என்னைக்கு நீங்கள் ஞானஸ்நானம் பெற்றுட்டீங்களோ, உண்மையா? அல்லேலூயா. சும்மா ஏமாத்து ஞானஸ்நானம் பெற்றவங்களுக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை. அல்லேலூயா. உண்மையா என்னைக்கு ஞானஸ்நானம் எடுத்துட்டீங்களோ அன்னைக்கு ஆரம்பித்து தலைவலி. அல்லேலூயா. ஆனால் அதை நம்ம மேற்கொள்ள முடியும். அல்லேலூயா. மேற்கொள்ளணும். அதுக்காக தலைவலி வரும்ன்ட்டு ஞானஸ்நானம் எடுக்காமல் இருந்துடக்கூடாது. அல்லேலூயா. ஞானஸ்நானம் இயேசு கிறிஸ்து எப்போ இயேசு கிறிஸ்துவ பிசாசு சோதிச்சான்? 30 வருஷமாக வீட்டில் நல்ல வேலை செஞ்சுட்டு சாப்பிட்டுட்டு வாலிப வயசில் இருக்கும்போது பிசாசு சோதிச்சதான் அங்கே எழுதப்படலை. அல்லேலூயா. 30 வயதான போது அவர் ஞானஸ்நானம் எடுக்க வந்தார். அல்லேலூயா. ஞானஸ்நானம் எடுத்த உடனே பிசாசு என்ன செய்தான்? அவர் பக்கத்தில் வந்துட்டான். அல்லேலூயா. இனிதானே அவர் தொடங்க போகிறார் ஊழியத்தை. அல்லேலூயா. ஆகவே இயேசு கிறிஸ்து நமக்காக வாழ்ந்து காட்டினார் மனுஷனாக. அதனால அல்லேலூயா. ஆகவே அப்படின்னா என்ன அர்த்தம்? நம்ம என்னைக்கு ஆண்டவருக்குள்ளே வரணும் அப்படின்னு தீர்மானம் எடுத்துட்டோமோ
அன்னைக்கு நம்ம வாழ்க்கையில் போராட்டம் ஆரம்பிச்சிடும். அல்லேலூயா. வாழ்க்கையில் போராட்டமே இல்லைன்னா நீங்கள் கொஞ்சம் யோசித்து பார்த்துக்கோங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. போராட்டம் இல்லாத வாழ்க்கை அப்படின்னா நம்ம வாழ்க்கை கொஞ்சம் சரியில்லை அப்படிங்கிறது அர்த்தம். அல்லேலூயா. ஏன்னா கிறிஸ்தவ வாழ்க்கையில் கண்டிப்பாக 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 100% போராட்டம் உண்டு. அல்லேலூயா. ஆனால் அந்த உலகம் போராட்டம் இருக்கிறவங்கள பார்த்து தான் என்ன செய்யும்? சிரிக்கும். அல்லேலூயா. குறை சொல்லும், ஏளனமாக பேசும். ஆனால் பைபிளில் போராட்டம் உண்டுன்னு சொல்லியிருக்கு. அல்லேலூயா. ஆகவே போராட்டம் உண்டு. இயேசு கிறிஸ்து அங்கே சோதிக்க பிசாசு என்ன செய்தான்? வந்தான். அல்லேலூயா. இயேசு கிறிஸ்து சோதனைகளை என்ன செய்தார்? ஜெயித்தார். இதெல்லாம் நமக்கு தெரிந்த விஷயங்கள். ஆகவே 1-13 வரைக்கும் வாசிக்கும் போது வாசிக்க வேண்டாம். இயேசு கிறிஸ்து 3 முறை 3 விதத்தில் பிசாசு என்ன செய்தான்? சோதித்தான். அதே போல் நம்ம வாழ்க்கையிலையும் அப்படிப்பட்ட சோதனைகள் கண்டிப்பாக வரும். அல்லேலூயா, அல்லேலூயா. அவன் சொல்லிட்டு வர மாட்டான், ஹே நான் அவனை சோதிக்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வருவான். அல்லேலூயா. அவன் வந்து நைஸாக அவர்கிட்ட சோதிக்கிறேன்னு சொன்னானா, அல்லேலூயா, அப்படியே பேச்சில் என்ன செய்கிறான்? வசனத்தை வச்சே பேசுகிறான். அல்லேலூயா. பிசாசு சோதிக்கிற நமக்கு தெரியாது, நம்ம வஞ்சிக்கிறவன். அல்லேலூயா. ஆகவே ரொம்ப கவனமாக இருந்தால் தான் பிசாசு ஜெயிக்க முடியும். அல்லேலூயா. ஏவாள் தோற்று போனாள். அல்லேலூயா. சிம்சோன் தோற்று போனான். சாலமோன் தோற்று போனான். அல்லேலூயா. நம்மளும் தோற்றுறக்கூடாது. அல்லேலூயா. அதனால் பிசாசு சொல்லுவான், டேட்டு கொடுப்பான், ஸ்கூலில் கொடுக்குற மாதிரி, நாளை இத்தனை மணி நேரத்துக்கு நான் வருவேன், உனக்கு ஒரு பரீட்சை வைக்க சொல்லியிருக்கிறார் ஆண்டவர் அப்படின்னு சொல்லிட்டெல்லாம் வரமாட்டான். அல்லேலூயா, அல்லேலூயா. அவன் வர்றதுன்னு தெரியாது, போகிறதுன்னு தெரியாது, ஆனால் நம்ம விழுந்து கிடக்கிறது தான் தெரியும். அல்லேலூயா. ஆகவே ரொம்ப கவனமாக இருக்கணும். பிசாசின் தந்திரங்களோடு எதிர்த்து நில்லுங்கள். அல்லேலூயா. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நம்முடைய வாழ்க்கையில் நாம் ஜெயம் எடுக்க வேண்டும். எல்லாவற்றிலும் ஜெயம் எடுக்கணும். பாவத்தை கூட ஒரு நாளும் ஒத்து போகாதுங்க. பாவத்தை எதிர்த்து போராடுங்க. யார் ஜெயிக்கிறார்களோ அவர்களுக்கு தான் பரலோகத்தில் இடம் உண்டு. கண்களை மூடி ஆண்டை நோக்கி பார்ப்போம். ஆமென். ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. ஹரிபகன சகன ரபகனமா. நம்முடைய குடியிருப்போ பரலோகத்தில் இருக்கிறது. அங்கே இருந்து நம்முடைய கர்த்தராயிருக்கிற இயேசு கிறிஸ்து என்னும் இரட்சகர் வர எதிர்பார்த்து, எத்தனை பேர் எதிர்பார்த்துட்டு இருக்கீங்க? எனக்காக ஆயத்தம் பண்ணப்பட்ட இடத்துல ஆண்டவரை கூட்டிகிட்டு போகிறேன், சீக்கிரம் வரப்போகிறாரு அப்படிங்கிற எதிர்பார்ப்பு எத்தனை பேர்கிட்ட இருக்கு? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்பா, ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்முடைய குடியிருப்பு பரலோகத்தில் உண்டு. நம்முடைய குடியிருப்பு பரலோகத்தில் உண்டு. வரப்போகும் இரட்சகரை எதிர்நோக்கி காத்திருப்போம். வரப்போகும், ஆமென், எஸ், எதிர்நோக்கி காத்திருப்போம். நான் இயேசுவால பிடிக்கப்பட்டவன், அவர் இரத்தத்தால கழுவப்பட்டவன். எல்லாரும் சொல்லுங்க, நான் இயேசுவால, ஆமென், நாமெல்லாம் ரட்சிக்கப்பட்டவங்க இரத்தத்தால. சொல்லுங்க சொல்லுங்க, எனக்கென்று எதுவும் இல்லை, இப்பூவி சொந்தம் இல்லை. ஆமென், ஆமென். சொல்லுங்க, உண்மையா சொல்லுவீங்களா? ஓஹோ, எல்லாமே இயேசு, என் இயேசு, எல்லாம் இயேசு. ஆமென். பரலோகம், பரலோகம் தாய் வீடு. சொல்லுங்க சொல்லுங்க, ஆமென், ஆமென். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, ஓஹோ, அதை தேடி நீ ஓடு, ஒருவரும் அழிந்து போகாமலே, ஒருவரும், ஆமென், தாயகம் வர வேண்டும் தப்பாமலே. ஆமென். நான் இயேசுவா
இரத்தத்தாலே கழுவப்பட்டவன். ஆமென். ரிபகன சகனமா எனக்கென்று எதுவும் இல்லை. ஆமென். இப்பூமி சொந்தம் இல்லை, எனக்கென்று எதுவும் இல்லை. இப்பூமி சொந்தம் இல்லை, எல்லாமே இயேசு. ஆமென். எல்லாம் இயேசு, இயேசு. பின்னானவை மறந்தே முன்னானவை நாடினேன். ஹல்லேலூயா. மறந்தே முன்னானவை நாடினேன். என் இயேசு தருகின்ற பரிசுக்காக லக்கை நோக்கி தொடருகிறேன். நான் லக்கை நோக்கி தொடருகிறேன். இயேசுவாலே. ஆமென். ஹல்லேலூயா. ரிமகன சகன ரபகனமா. ஆமென். ஆமென். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஆமென். எனக்கென்று எதுவும் இல்லை, இப்பூமி சொந்தம் இல்லை. ஆமென். எனக்கென்று உண்மையாக சொல்லுங்க, இந்த பூமி சொந்தம் இல்லை. ஆமென். ஹல்லேலூயா. எல்லாமே இயேசு, என் இயேசு. எல்லாமே இயேசு, எல்லாமே இயேசு. நீதியை விரும்புகிறேன், நீதியை விரும்புகிறேன், அக்கிரமம் வெறுக்கின்றேன். சொல்லுங்க. அவருடைய கற்பனைகள் படி செய்கிறவர்கள் மாத்திரம் அதில் பிரவேசிப்பார்கள். ஆனந்த தைல அபிஷேகத்தால், ஆனந்த தைல. ஆமென். ஓ அனுதினம் நிரம்புகிறேன், நான் அனுதினம் நிரம்புகிறேன். இயேசுவாலே பிடிக்கப்பட்டவன். அந்த பரலோகத்தில் குடியிருப்பதற்கு பரிசுத்த ஆவியின் அபிஷேகம் தேவை, ஆவியின் என்னும் அச்சாரம் தேவை. இரத்தத்தாலே எனக்கென்று எதுவும் இல்லை, 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 இல்லை. எல்லாமே இயேசு, இயேசு. எல்லாம் இயேசு, இயேசு, இயேசு. எல்லாம் இயேசு. ஆமென். ரிபகன சகனா. எல்லாம் இயேசு, இயேசு, இயேசு. எல்லாம் இயேசு, இயேசு, இயேசு. எல்லாம் இயேசு. ஆமென். ரிபகன ரபகன சகனமா. ஆமென். ஆமென். எல்லாம் இயேசு, இயேசு, இயேசு. எல்லாம் இயேசு, இயேசு, இயேசு. எல்லாம் இயேசு, இயேசு, இயேசு. எல்லாம் இயேசு, இயேசு, இயேசு. ஆமென். ஹல்லேலூயா. பரலோகம் தாய் வீடு, அதை தேடி நீ ஓடு. ஒருவரும் அழிந்து போகாமலே நம்ம தாயகம் வர வேண்டும் தப்பாமலே. நீ ஒருவரும் அழிஞ்சு போயிடக்கூடாது. நம்ம எல்லாரும் நம்முடைய தாய் நாடு பரலோகம், எல்லாரும் அங்க போகணும். ஒருவரும் கெட்டு போவது ஆண்டவருடைய சித்தம் அல்ல. எல்லாரும் ரட்சிக்கப்பட வேண்டும் என்று கர்த்தர் நீடிய பொறுமையுள்ளவராய் காத்துக் கொண்டிருக்கிறார். 2000 வருஷத்துக்கு மேல அவர் காத்துட்டே இருக்கிறார். எவ்வளோ நாள நமக்காக வச்சிருக்கிறேன் இந்த பரலோகத்தை ஒருவர் கூட இழந்துடக்கூடாது. இந்த உலகம் நமக்கு சொந்தம் இல்லை. இந்த உலகத்துல எதுவுமே நமக்கு நிரந்தரம் கிடையாது. இந்த உலகத்துல நம்ம சாதிக்க போறது எதுவுமே கிடையாது. இந்த உலகத்துல எந்த சாதிச்சாலும் எல்லாம் மறக்கப்படும். ஆனா பரலோகத்துல நமக்கு பேர் இருக்குதா? ஜீவ புஸ்தகத்துல பேர் இருக்குதா? பரலோகத்துல குடியுரிமை நமக்கு இருக்குதா? நம்ம இன்னைக்கு மரித்தாலும் பரலோகத்துக்கு போக முடியுமா? நமக்காக ஒரு இடம் இருக்குதா? நமக்கு பரலோகத்துல பொக்கிஷம் இருக்கா?
அதை மட்டும் சிந்திங்க. அதுக்காக ஓடுங்க, அதுக்காக ஓடுங்க, அதுக்காக ஓடுங்க. எல்லாமே ரெண்டாவது விஷயம்தான். அதுக்காக ஓடுங்க, அதுதான் முக்கியம், அதுதான் முக்கியம். உலகத்துக்காக ஓடிட்டு அதை விட்டுட்டோம் அப்படின்னா ஓடின ஓட்டம் எல்லாம் வீணா போயிடும். உலகம் முழுவதையும் ஆதாயப்படுத்தினாலும் ஒருவன் தன்னுடைய ஆத்மாவை நஷ்டப்படுத்திட்டான், அவனுக்கு ஒரு லாபமும் இல்லை, அவனுக்கு ஒரு லாபமும் இல்லை. ஆமென்.